தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். பீகார் மாநிலம் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பே அதன் தகிப்பை உணர ஆரம்பித்திருந்தது. அடுக்கடுக்கான வாக்குறுதிகள், ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் என்று தொடங்கிய சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கின்றன. இந்த தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி, காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் அடங்கிய மகாபந்தன் கூட்டணி, தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி ஆகியவை களத்தில் இருந்ததால் மும்முனை போட்டி நிலவி பெரும் சவாலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அனைத்து எதிர்பார்ப்புகளையும் தவிடுபொடியாக்கும் வகையில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி தனி பெரும்பான்மையில் மீண்டும் ஆட்சி அமைக்கவிருக்கிறது. இது ஒரு பக்கம் என்றால், பாஜக சார்பில் அலிநகர் தொகுதியில் களமிறக்கப்பட்ட 25 வயது பாடகியின் வெற்றி பலரின் கவனத்தை பெற்றிருக்கிறது. நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் பக்தி இசை மூலம் புகழ் பெற்றவர் பாடகி மைதிலி தாக்கூர். 2000 ஜூலை 25 அன்று பீகாரின் மதுபானி மாவட்டத்தில் உள்ள பெனிப்பட்டி கிராமத்தில் பிறந்த இவர் இசை உலகில் ஆரம்பித்து அரசியலில் அசத்தலாக பிரவேசித்துள்ளார். இவரது தந்தை ரமேஷ் தாக்கூர் இசை ஆசிரியர். தாய் பார்த்தி தாக்கூர். மைதிலிக்கு 2 உடன் பிறந்த சகோதரர்கள் உள்ளனர். இசை பயிற்சியை 3 வயதிலிருந்தே தாத்தா ஸ்ரீ ஷோபா சிந்து தாக்கூரிடமும் 6 வயதிலிருந்து தந்தை ரமேஷ் தாக்கூரிடமும் கற்க தொடங்கிய மைதிலி ஹிந்துஸ்தானி, கிளாசிக்கல் இசை, ஹார்மோனியம் மற்றும் தபலாவில் தேர்ச்சி பெற்றவராக திகழ்ந்திருக்கிறார். அதன் பிறகு பல்வேறு இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தனது பாடல்கள் மூலம் பலரின் கவனத்தை பெற்றார். 2017ஆம் ஆண்டு ரைசிங் ஸ்டார் நிகழ்ச்சியில் பங்கேற்று 2ஆம் இடத்தை பிடித்தார். இருப்பினும் நிகழ்ச்சியில் அவர் பாடிய பாடல்கள் நாடு தழுவிய அளவில் அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்று தந்தது. ஹிந்தி, போஜ்புரி, அவதி, மகாஹி உள்ளிட்ட பல இந்திய மொழிகளில் மைதிலி பாடல்களை பாடியிருக்கிறார். தனது சகோதரர்களுடன் சேர்ந்து யூடியூப் சேனலை ஆரம்பித்த அவர் பக்தி இசை வீடியோக்களை பதிவேற்றி 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்களையும் வைத்துள்ளார். இப்படி ஆஃப்லைனிலும் ஆன்லைனிலும் படு வைரலாக இருந்த மைதிலிக்கு கடந்த ஆண்டு ராமர் கோவில் திறப்பு விழாவில் பக்தி பாடல் பாடும் வாய்ப்பு கிடைத்தது. அதனை சரியாக பயன்படுத்தி கொண்டு பாடல் பாடி அசத்திய மைதிலிக்கு பிரதமர் மோடியிடம் பாராட்டும் புகழ் வெளிச்சமும் கிடைத்தது. இந்த நிலையில்தான் அக்டோபர் 14ஆம் தேதி யாரும் எதிர்பார்க்காத விதமாக மைதிலி தாக்கூர் பாஜகவில் இணைந்தார். அவரது புகழை வாக்காக அறுவடை செய்ய நினைத்த பாஜக தலைமை கட்சியில் சேர்ந்த அடுத்த நாளே, அதாவது அக்டோபர் 15ஆம் தேதி அலிநகர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக மைதிலியை அறிவித்தது. அதே சமயம் அவர் சார்ந்த சமூகத்தின் வாக்குகளை பாஜக கணக்கிட்டே காயை நகர்த்தியிருந்தது. கைமேல் பலனாக தற்போது அலிநகர் தொகுதியில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட RJD வேட்பாளர் வினோத் மிஸ்ராவை விட அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். 25 வயதில் இளம் MLAவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 2008ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகுதான் அலிநகர் சட்டப்பேரவை தொகுதி உருவானது. அதன் பிறகு நடந்த 2010 மற்றும் 15 சட்டப்பேரவை தேர்தல்களில் ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் மூத்த தலைவர் அப்துல் பாரி சித்திக் தொகுதியை கைப்பற்றி முடிசூடா மன்னனாக திகழ்ந்தார். இந்த தொகுதியில் இஸ்லாமியர்களுக்கு என்று கணிசமான வாக்குகள் இருக்கின்றன. தனது பிரச்சாரத்தில் குடும்பத்தினரையும் சேர்த்து ஃபோக் பாடல்களை பாடி மக்களை ஈர்த்த மைதிலி MLA ஆன பிறகு அலிநகர் என்ற தொகுதியின் பெயரை சீதா நகர் என்று மாற்றுவேன் என்று கூறியிருந்தார். இந்த சூழலில்தான் பாஜக சார்பில் போட்டியிட்ட மைதிலியின் வெற்றி பலரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.